வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கிளர் சேனல்ல செய்யற ரெசிபி டிபன் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். டக்குனு ஈஸியான முறையில இடியப்ப மாவுல 2 முறையா செஞ்சே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யும்போது முட்டைக்கோசை கொஞ்சோண்டா நறுக்கிட்டு செஞ்சுட்டு வெளியில வச்சிட்டோம்னா கெட்டு போயிடும். அதுல 2 லேயர் மட்டும் நம்ம கோசை எடுத்துட்டு வச்சோம்னா அப்படியே இருக்கும். இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க டிபன் பாக்ஸ் ரெசிபி இடியப்ப மாவுல செய்யறதுனால ஆவில தான் வேக வச்சு செஞ்சிருக்கோம். அதனால ரொம்பவே சத்தானதும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதுக்கு பேன் காய வச்சிருக்கேன். இடியப்ப மாவு டிஃபன் ரெசிபி செய்ய எண்ணெய் காயட்டும். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததா கேரட் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் வதங்கட்டும். வெங்காயம் கேரட் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததா காரத்துக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்ப கொத்தமல்லி தலையும் கருவேப்பையும் சேர்த்து இறக்கிக்கலாம். நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறணும்னா நம்ம இடியப்ப மாவுல கலந்து பிசைஞ்சுக்கலாம். இப்ப இடியப்ப மாவு சேர்த்துக்கலாம் பவுல்ல. இந்த மாவுக்கு தேவையான உப்பு நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கியிருக்க கேரட்டு வெங்காயத்துலலாம் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மாவுக்கு மட்டும் உப்பை கலந்துக்கிறேன். இப்ப நல்லா வதக்கி வச்சிருக்க வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். தண்ணியை நல்லா தெளிச்சு நம்ம புட்டெல்லாம் செய்வோங்களாங்களா, அது மாதிரி நம்ம தெளிச்சு நம்ம பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூனு. நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதனாலதான் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். நம்ம இப்ப நல்லா பரட்டி வச்சதை உருண்டையா உருட்டிக்கலாம், இல்ல ஹோல் ஷேப்ல வேணாலும் தட்டிக்கலாம். விருப்பம் தான், நம்ம விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம ஷேப் அது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே நான் ஒன்று சொன்ன மாதிரி நம்ம தட்டியாச்சு. இப்ப இதை இட்லி தட்டுல வச்சுக்கலாம். நம்ம அவிச்சுதான் எடுக்க போறோம். இப்ப வச்சதெல்லாம் இட்லி சட்டில தண்ணி நல்லா காயுது. இதுல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. பாறணும்னா பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப அடுத்த டிஃபன் பாக்ஸ் இடியப்ப மாவுல செய்யறதுக்கு 1 கப்பு இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்துட்டு செய்யும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட். நான் இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. லைட்டா இளவரப்பா வறுத்தா போதும். நல்ல இளவரப்பா வறுத்த இடியப்ப மாவை இப்ப பவுலுக்கு சேர்த்தாச்சு. இதுல நான் உளுந்து எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த மாவுல சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. 1 கப் இடியப்ப மாவுக்கு ஒரு 1/2 கை உளுந்து எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கலாம். நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா சுடு தண்ணி சூடாக கொதிக்க வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இடியப்ப மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிசைஞ்ச மாவை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஊறிடுச்சு மாவு. இப்போ லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு மாவை உருண்டை எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க இந்த இடியப்ப மாவுல சேர்த்து டிக் பண்ணியிருக்கேன் தேங்காய் துருவலோட சேர்த்த அந்த ரெசிபியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இட்லி சட்டி காயுது, நல்லா ஆவி வந்தோன்னா தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி வைக்க இதில் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் ஆறட்டும் லைட்டாக. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். நம்ம உளுந்து இடியப்ப மாவில் நல்லா சுடு தண்ணியை நல்லா போட்டு உளுந்தெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால நல்லா வாசமாக இருக்கும். இப்போ மீத இருக்க மாவும் அதே மாதிரி செஞ்சு தட்டி எடுத்துக்கலாம். வேக வச்சு லைட்டாக இட்லி தட்டில் பிளேட்டில் ஸ்டீம் பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். தடவி விட்டுட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கத தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி காயுது இட்லி சட்டியில், அதில் சேர்த்து மூடி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கும் போது சேர்க்கணும், அப்போ தான் டக்குன்னு வேகும். நம்ம வேக வச்சதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ செஞ்ச நம்ம டிஃபன் ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியானது. ரொம்ப நமக்கு வந்து ஆவியில் வச்சு வைக்கிறதுனால நம்ம ஆயிலும் எதுவும் சேர்க்கல நிறையா எதுவுமே, அதனால ரொம்பவே நல்லதும் கூட. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. நம்ம செஞ்ச டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம ஹனி வச்சிருக்கேன், சாஸ் இருக்கு, எது வேணாலும் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்ப செஞ்ச டிஃபன் பாக்ஸ் ரெசிபி எல்லாருமே கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி சேர்த்துடுவாங்க. ஒரே ஒரு கை செஞ்சுச்சுன்னா இதே மாதிரி சேர்த்துடுவாங்க. இப்ப செஞ்ச டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.